எக்ஸாமோட பேக்ட்ராப்ல நிறைய கிரிட்டிசிசம்ஸும் ஸ்பெகுலேஷன்ஸும் ஓடிட்டு இருக்கு. நிறைய பொலிட்டீஷியன்ஸும் பெரிய பெரிய கம்பெனிஸும் இதுல இருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இது போதாம தமிழ்நாடு அசெம்பிளிலையும் நீட்டே வேணாம், அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் சரி கட்ட என்டிஏ இப்போ 2 சேஞ்சஸ் நீட் 2026 எக்ஸாம்ல கொண்டு வர போறாங்க. அது என்ன சேஞ்சஸ், அது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அண்ட் அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிறதுங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. Hello champions and my dear parents, this is Premila Mam. இந்த வீடியோவை NEET 2026 and forthcoming aspirants எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. It is very important for you and share this video with your NEET group, your batchmates and your juniors without fail. நம்ம எல்லாருக்கும் NEET 2024ல பேப்பர் லீக் ஆயிருச்சுன்னு தெரியும். அது ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கவும் ஃபேர் எக்ஸாமை செட் பண்றதுக்காகவும் என்டிஏ ஃபார்மர் இஸ்ரோ சீஃபான மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் தலைமையில ஒரு ஹை லெவல் கமிட்டியை லாஸ்ட் இயர் ஜூலை கிரியேட் பண்ணாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் சஜஷன் இஸ் டு இன்ட்ரோடியூஸ் மல்டி ஸ்டேஜ் டெஸ்டிங் இன் நீட். அதாவது ஜேஇ மாதிரியே ஸ்டேஜ் 1 எக்ஸாமை கிளியர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எழுதுற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சீட்டிங் கண்ட்ரோல் ஆகும், லாக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட ஹேண்ட்லிங் பர்டன் என்டிஏக்கு குறையும், அண்ட் மெயினா எக்ஸாம் ஃபேரா நடக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு பிராக்டிகலா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, பட் ஸ்டில் திஸ் இஸ் a good option. Second suggestion is to drop pen and paper and make NEET exam computer based. இதனால paper damage or missing குறைக்க முடியும். என்னோட ஒரு assumption என்னன்னா NEET exam either CBT or hybrid modeல கொண்டு வரலாம். இப்போ இந்த இயரே இது ரெண்டுத்தையும் என்டிஏ அமல்படுத்துவாங்களா அப்படிங்கறத அவங்க சீரியஸா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்சஸ் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணாம இருக்க நீங்க ஒரு சில விஷயம் பண்ணணும். நம்பர் 1, ஒரு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பா யாருனாலையும் எந்த சேஞ்சஸ்னாலையும் உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது. நம்பர் 2, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை இப்போலேருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்ல கோச்சிங்க்கு போகாம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டிப்பா பண்ணணும். Be ready for anything and everything because என்ன சேஞ்ச் வந்தாலும் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா அதனால பாதிக்க கூடாது. And with this, I am winding up this session. சீரியஸான நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் மட்டும் கமெண்ட்ல டாக்டர் உங்க நேம் லோடிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. Because what you say is what you become. Do subscribe for more such videos.